முயற்சி செய், தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகாரம் கிடைச்சது? அவங்களுக்கு சம்பளம் கூட கிடையாதான். கடைசி நாட்களில் சம்பளம் கூட இல்லாத அளவுக்கு அவங்கள அடிமைகளாய் வேலை வாங்கினாங்க. ஆனால் இதிலிருந்து மீட்பு உண்டா என்று அவர்கள் எங்கு இருக்கும் பொழுது இரட்சகன் மோசே வந்து அவர்களை அழைத்து செல்லும் பொழுது அங்கே அவர்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம். இங்கேயாவது வேலை செஞ்சு ஏதோ அவன் சாப்பாடு தர்றத சாப்பிட்டுக்கிடலாம். இவர் கூட்டிட்டு போறாரு இத்தனை லட்சம் பேரை ஒரு தனி மனிதனாய் நின்று கூட்டிட்டு போகும் பொழுது பாருங்க, அந்த அடிமையின் தேசத்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது ஆனா அவங்க பாதையெல்லாம் வனாந்தரமா தான் இருந்துச்சு. ஆனா அங்கே வனாந்தரத்துல யார் ஆகாரம் கொடுத்தா அவர்களுக்கு? தூதர்கள் உண்ணும் உணவால். இன்றும் இயேசுவை இப்படி ஒரு விசுவாசத்தோடு நீங்க வந்தீங்கன்னா, சிலர்லாம் பாருங்க பாவ வழியில இருப்பாங்க, பொல்லாத வழியில சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க வெளியே வாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி என் பிள்ளை குட்டிகளை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒரே பயம், இனி எனக்கு வெளியே வந்துட்டோம்னா, இந்த பாவ வழியிலிருந்து வெளியே வந்தா எனக்கு இனி உழைப்பு இல்லை, இனி எனக்கு மரியாதை இல்லை, கொஞ்சம் பணத்தோடு பாவ பணத்தோடு நான் வாழ்ந்துட்டேன், இனி நான் வெளியே வந்தா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நினைப்பாங்க. அதே ஜனங்களை அவர் எவ்வளவு அருமையா நடத்தினார் பாருங்களேன். ஒரு ஒரு ஐயாவோட நான் சொன்னேன், ஐயா இந்த தொழில் உங்களுக்கு தேவையில்லாத தொழில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வீட்டம்மா நம்முடைய சபைக்கு வந்தாங்க. அவருடைய வீட்டுக்காரரு நம்முடைய இந்த கர்மங்கள்லாம் செய்வாங்கல்ல, பூசாரி சொல்லுவாங்கல்ல, பூசாரியுடைய வேலை. பூசாரிங்கிறத விட அது சில காரியங்களை கட்டுகிறது, கட்ட அவிழ்க்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். அப்போ நான் சொல்லும் பொழுது தொடர்ந்து குடும்பங்களில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை, பாவ வழியில ஒரு குடும்பத்துக்கு எடுத்து வர்ற சம்பாத்தியம் அது வீட்டில் நிலைக்குமா? பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த அம்மா, அந்த ஐயாவுடைய மனைவி நம்முடைய சபையில் ஞான ஸ்நானம் எடுத்தவங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நம்முடைய சபையில் நிற்கும் பொழுது நீங்கள் எவ்வளவா நீங்கள் வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு, இதுவரையிலும் நீங்கள் சாபத்தில் இருந்தது போதும், இனி இந்த சாபத்திலேருந்து வெளிவரன்னா இந்த தொழிலை விட சொல்லுங்க, ஐயாவை விட சொல்லுங்க. உடனே அந்த ஐயா சொன்னாங்களா, நீ எனக்கு இன்னைக்கு நினைச்ச நேரத்தில் எனக்கு 5000 ரூபாய் தர்றேன்னு சொல்லு, நான் உடனே விடுறேன். எப்படி? நான் கேட்குற நேரம்லாம் 5000 10,000 எனக்கு தருவியா, நான் உடனே இந்த தொழிலை விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஐயா இப்படி சொல்கிறாங்க பாஸ்டர், அதனால் அவர்கிட்ட என்ன சொல்லுனே தெரில, நீங்கள் விசுவாசத்தில் சொல்லுங்க, ஏசு சுவாமி நம்மளை நடத்துவார், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவர் அதெல்லாம் இல்லையா, என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு. ஆனால் 4 பிள்ளைகளுடைய காரியங்களையும் பார்த்தா ஆனால் சாபம் சாபம் சாபம். பாருங்க, அந்த ஐயாவும் இந்த நாளில் இல்லை, அந்த அம்மாவும் இல்லை, காலமாயிட்டாங்க. ஆனா வெளிவரும் பொழுது நம்பிக்கையோடு இன்றும் கூட பாவத்துல விட முடியுமா, விடணும்னு ஒரு எண்ணம் இருந்தாதான். பாவத்தை சிலர் குடிக்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? குடிக்கிறவங்கள பாருங்க, உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு ஆசை இருக்கு. நான் கேட்டா குடிய விடணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த குடியின் மேல ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கு. என்னைக்கு அந்த ஆசைய அது வேண்டான்னு உதறி நீங்க வெளியே வர நினைப்பு இருக்கிறதோ அன்னைக்குதான் நீங்க விடுதலை பெற முடியுமே அல்லாமல் நீங்க மற்றபடி எந்த காரியத்தை கொண்டு விடுதலை பெற முடியாது. முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணணும், இனி நான் இதை செய்ய மாட்டேன், கர்த்தர் எனக்கு பலத்தை தருவார், நான் அவருடைய பாதத்தை நம்புகிறேன், அவரை நான் நம்புகிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார்னு நீங்க முதல்ல அதை வெறுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பாவத்தின் மேல ஆசையை வச்சுக்கொண்டு எனக்கு விடுதலை தாரன்னு விடுதலை கிடைக்குமாங்க? விடுதலை கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. முதல்ல நாம மனதில இருந்து அதை தூக்கி எறியணும். வாய் வார்த்தையில சொல்லிடுவாங்க, விடணும்னு தான் நினைக்கேன், விட முடியல. இந்த சிகரெட்டை விடணும்னு தான் நினைக்கேன், விட முடியல. அது வெளியே சொல்ற சொல்லு. ஆனா உள்ளான மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்து நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்க எந்த பிள்ளைய நடக்க வைப்பீங்க? சப்பானி போல கிடக்கிற பிள்ளைய ஒரு நாள் நடக்க வைக்க மாட்டீங்க, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அது சப்பானி, அது நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நடப்பதற்கு எழும்ப பிரயாசப்படும்லா, காலூனி நிக்க பிரயாசப்படும்லா, அந்த பிள்ளைக்கு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தகப்பனும் தாய் என்ன செய்வாங்க? கரம் நீட்டுவாங்க. அதே போல முதல்ல நீங்க முயற்சி செய்ய வாங்க, அந்த முயற்சியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.